கால் பகுதி 1/4 பின்னாடி இருக்கிறது வந்து 1/2 பொசிஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3/4 பொசிஷன். ஸோ மொத்தம் 3 ஹோல் இருக்குது. இதுதான் டிஃபெக்ட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட், அது நடுவில் இருக்க டிஃபெக்ட், இது வந்து கீழே இருக்கக்கூடிய டிஃபெக்ட் அப்படின்னு மொத்தம் 3 டிஃபெக்டாக பிரிச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஎஸ்சி வரைகிறதுக்கு முன்னாடி என்ன வரையணும் அப்படின்னா, முதல்ல ஹோல் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மேலே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சைடு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் மேலே நேராக கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் கோடு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ரோப் பார்த்தீங்கன்னாக்கா 60 டிகிரி ப்ரோப். இந்த ப்ரோபுக்கு அங்கே கால்குலேஷன்ஸ் இருக்குது. நோட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு கால்குலேஷன் இருக்குது. 60 டிகிரி ப்ரோப் வந்து இங்கே சென்டரில் இருக்குது, அதோட டீட்டெயில். இதுதான் வந்து இந்த 19 mm பிளாக், அதுக்குண்டான டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஹோல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீம் பாத் வந்து மிஷினில் தெரியக்கூடியது. இதுதான் பீம் பாத், இதுதான் பீம் பாத். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து இந்த வேல்யூ லொக்கேஷன் அப்படின்றத மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8.27 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்கேலை வச்சு மார்க் பண்ண போகிறேன். ஸோ 8.27 அப்படின்றது இதுதான் 0. இந்த 0லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 8.27 மார்க் பண்ணணும். ஸோ 8 அப்படின்றது இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூவாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மார்க்கிங், நீ மார்க் பண்ணி கொஸ்டின் போடணும். இது நடுவில் இருக்கிறனால இது செகண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 16.4. 16 அப்படின்றது இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ. ஸோ 16 வந்து இங்கே இருக்குது. இது வந்து 2. தேர்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 24, அதாவது 25. இந்த 25 இங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது தேர்டு. ஃபோர்த் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41 இருக்குது. ஸோ 41 அப்படின்றது இந்த இடத்துலேருந்து வைக்கணும். தேர்டு தான் திரும்ப என்ன அப்படின்னாக்கா ஃபோர்த்து பாயிண்ட். அதுக்கப்புறம் திரும்ப இந்த இது வந்து 49 அப்படின்றது நம்ம 50 எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 5th பாயிண்ட்டு. இந்த இடத்த மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 57. ஸோ 58 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6th பாயிண்ட். 1 2 3, திரும்ப 3ல் இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 4 வரும். 4க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6 வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ ஏன் 4 மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மொதல் திக்னஸ் வந்து 19 mm தான். நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா ஒன்று வந்து 4.9 இருக்கும், அடுத்து வந்து 9.5 இருக்கும், இது வந்து 14 இருக்கும். நீங்கள் இப்போ இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் டிஎஸ்சி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா 14 mm வரைக்கும் தான் உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும் மேலேருந்து. இப்போ 14 நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா 7 mm திக்னஸ் இருக்கக்கூடிய பிளேட்டை தான் இந்த 3 பாயிண்டில் ஸ்கேன் பண்ண முடியும். ஓகேவா? நமக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அடுத்த பாயிண்ட்டெல்லாம் போகிறோம். இப்போ இந்த 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வருது அப்படின்னா டெப்த்து வந்து 23 mm. இப்போ உங்கள் ஜாப் திக்னஸ் 12 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிங்க அப்படின்னாக்கா 12 mm ஜாப் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இதே உங்கள் ஜாப் கூட இருக்குது, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே இருக்குது 28 mm. 14 mm 15 mm ஜாபுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஜாப் திக்னஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இது வந்து 17 mm 18 mm வரலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 7ஆவது இன்னொரு பாயிண்ட் பிடிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் 25 என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இதில் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 பாயிண்ட் தான் பிடிக்க முடியும். 6 பாயிண்ட்டுன்றதே கொஞ்சம் ரேர் தான், பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இப்போ பிடிச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா டிஎஸ்சி எப்படி வரைகிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஏற்கனவே ரேஞ்சு கிஞ்செல்லாம் எல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க. நம்ம டிஎஸ்சி வரைகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் இந்த டிஎஸ்சி டிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மூவ் ஆகணும். இங்கே மூவ் ஆனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் ரெக்கார்டு 0 இருக்குது, தெரியுதா? இப்போ இந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் ஒரு எக்கோவை பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இது